இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான சம்பவம் அது. எகிப்து நாட்டையே மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் அது. 13 வயது சிறுவன் தனது பள்ளி நண்பனை படுகொலை செய்து துண்டம் துண்டமாக வெட்டி பொதி செய்து ஒரு குப்பமேட்ல போட்ட சம்பவம் தான் அது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்தின் இஸ்மாயிலியா என்று சொல்லப்படுகின்ற மாகாணம் அல்லது மாவட்டத்துல முகமது என்று சொல்லப்படுகின்ற தமது பையன் பாடசாலை சென்று வரல அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைனை போலீஸ்ல போட்டு வைக்கிறாங்க. இந்த கம்ப்ளைனை உள்வாங்கிய போலீசார் விசாரணைகளை தொடர்றாங்க. வியாழக்கிழமை தேடினாங்க, வெள்ளிக்கிழமையாச்சு, பையன் கிடைக்கல. திடீரென போலீஸ் நிலையத்துக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவனுடைய உடற்பாகங்கள் ஒரு குப்பமேட்ல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுக்குனாங்க. உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உடல் பாகங்களை கண்டெடுக்கிறாங்க. உடனடியாக விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வருகின்ற வழியில் இருக்கின்ற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் தேடி பார்க்கறாங்க. அந்த சிசிடிவி புட்டேஜ்ல அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, முகமது தனது வகுப்பு தோழன் யூசுஃபோட பேசிக்கொண்டே நடந்து வராரு. யூசுஃபோட வீடு வரைக்கும் சென்றவங்க வீட்டுக்குள்ள போறத அந்த சிசிடிவி புட்டேஜ் கச்சிதமாக துல்லியமாக சொல்லியது. போனவங்க வெளியே வரல. நெடுநேரத்துக்கு பின்னால யூசுஃப் ஒரு பொதியோட அப்படியே செல்கின்ற ஒரு விடயமும் பதிவாகுது. சிறிது நேரத்துக்கு பிறகு யூசுஃப் உள்ள வாரான், மீண்டும் ஒரு பொதியோட வெளியில போறான் அப்படின்னு சொல்லி பல்வேறு தடவைகள் வீட்டுக்குள்ள போறது வெளியே வாரது அப்படின்ற பதிவுகளை பாக்குறாங்க. புரிஞ்சு கொண்ட போலீசார் யூசுஃபை தேடி கைது செஞ்சு விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரணையில தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியான விடயம். யூசுஃப் அவரை வாக்குமூலத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வகுப்பறையில சின்ன தகராறு, பாடசாலை முடிஞ்சாச்சு, அப்படியே பேசிக்கொண்டு வந்தோம், வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்ட நேரம் முகமது என்னோட வந்தாரு. வீட்டுக்குள்ள போனோம், பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கூறிய ஆயுதத்தை எடுத்து பயங்கரமாக தலையில யூசுஃப் முகமதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். தொடர்ந்து அடிச்சதுனால மயக்கமுற்று கீழே முகமது விழுந்திருக்கிறான். விடல்ல. தொடர்ந்து அடிச்சதுனால பரிதாபகரமாக முகமது உயிரிழந்தாச்சு. யூசுஃப் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மரம் அறுக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற வாளை எடுத்து இரண்டாக பிளந்து துண்டம் துண்டமாக வெட்டி கிட்டத்தட்ட 6 பகுதிகளாக பிரிச்சு, கால் ஒரு பகுதி, கை ஒரு பகுதி, தலை ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி 6 பார்சலாக பண்ணி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புத்தக பைக்குள்ள இருந்து புத்தகங்கள்லாம் வெளியே எடுத்து ஒவ்வொரு பார்சல் அதுக்குள்ள வச்சு ஒவ்வொரு தடவையும் யாருக்கும் தெரியாம தான் கொண்டு சென்று கருப்பூர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னால இருக்கின்ற அந்த குப்பை மேட்ல போட்டதாகவும், சில பாகங்களை வேறு இடத்தில் போட்டதாகவும், பல்வேறு இடங்கள்ல தான் அதை மறைத்து வைத்ததாகவும் போட்டுவிட்டு வந்ததாகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியை தனது வாக்குமூலத்துல யூசுஃப் அனைத்து விஷயங்களையும் இந்த விசாரணை புலனாய்வு அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறாரு. அதிகாரிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எகிப்தினுடைய வரலாறுல இப்படியான ஒரு சம்பவம் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படல. 13 வயது சக நண்பனை வீட்டுக்கு வாங்க கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சு படுகொலை செஞ்சு பாகங்களை அப்படியே வெட்டி பொதி செய்து ஒரு மறைவான இடத்துல போடணும்னு நினைச்சது எதனால அப்படின்ற ஒரு விஷயம் போலீசாருக்கு ரொம்ப கொடைய ஆரம்பிச்சது. அமைதியா கேட்டாங்க, ஏன் இதை பண்ணின, எதுக்கு பண்ணின அப்படின்னு கேட்ட நேரம் தான் வகுப்பறையில சின்ன தகராறு, அதனால வீட்டுக்கு அழைச்சி நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படி செஞ்சாய் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு திரைப்படத்துல பார்த்தேன், எப்படி வெட்டணும், எப்படி கொத்தணும், எப்படி பொதி செய்யணும், எங்க தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்த்ததுல அதுல எப்படி செஞ்சாங்களோ அது போல நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு ஒரு விஷயத்த லேசாக சொல்லிட்டு கடந்து போற அந்த விசாரணை ரொம்ப துக்ககரமானதாகவும் அதிர்ச்சிகரமானதாகவும் இருந்தத அந்த செய்திய பதிவேற்றம் செஞ்சவர் பேசியிருந்தாரு. பக்கத்து வீட்டுக்கார உறவுகளை போலீசார் விசாரணை செஞ்சதுல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுஃப் கலகலப்பான பையன், சிரித்து பேசுகிற பையன், எல்லோரும் கூடி விளையாடுறவன், சில காலமாக ரொம்ப உறக்கத்திலையும் சோகத்திலும் இருந்தான், குழந்தைக்குள்ள விளையாடுவதை தவிர்த்து வந்தான்.
அவன் அதிகமான நேரம் போனோடு இருந்து வந்தான். இந்த பழக்கம் எப்போது தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய தாய் இவனை விட்டு பிரிந்து மற்றொரு திருமணத்துல இணைஞ்சதுக்கு பின்னால ஓய்வு நேரங்களை போனோட கழிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இவன் தள்ளப்பட்டான். நாங்களும் கேட்டோம், ஏடா இதை பண்ணினாய் அப்படின்னு கேட்டதற்கு, படத்துல பார்த்தத செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு எளிதாக சொன்னான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. இங்க தந்தை எங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இவருடைய தந்தை பகல் நேரங்கள்ல உழைப்புக்காக போயிடுவாரு. தனிமையில இவன் பாடசாலை முடிச்சுட்டு வந்தா போன்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பானாம். இருக்கிற சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு கொண்டு போன்ல காலத்தை கழிப்பான். இரவாகும்போது தந்தை வருவாரு, இவனும் தூங்கிடுவான். காலை ஆகும்போது அவரும் போயிடுவாரு, இவன் பாடசாலைக்கு போயிடுவான். இப்படியான இருள் சூழ்ந்த ஒரு சிறைக்குள்ளதான் அவன் வாழ்ந்திருக்கான் என்றது தெரிய வந்திருக்குது. விசாரணையில மேலும் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தாயினுடைய பிரிவுக்கு பின்னால் தனிமைக்கு துணையாக இருந்தது அந்த போன். அந்த போனின் ஊடாகத்தான் இவன் பல்வேறு கேம்ல காலத்தை கழிச்சிருக்கிறான். கேம் சலிச்சு போகும்போது ஒரு திரைப்படத்துக்குள்ள போயிருக்கான். அது சலிக்கும் போது இன்னண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி போனோடே வாழ்ந்து வந்தவனுக்கு மனவேதனையும் மன அழுத்தமும் மனச்சோர்வும் இருந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்குது. எகிப்துல நடந்தாச்சு, ஆப்பிரிக்கா கண்டல நடந்தாச்சு, இஸ்மாயிலியா நடந்தாச்சு. யூசுஃபுக்கும் முகமதுக்கும் இடையில நடந்த சம்பவம் என்று கடந்து போறத விட்டுட்டு, எதனால் நடந்த, எப்படி நடந்த, இதுக்கான காரண காரியங்கள் எம்மிடத்தில் இருந்தால், எமது குடும்பத்தில் இருந்தால், எமது உறவுகளிடத்தில் இருந்தால், எமது குழந்தைகளிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களும் நாமும் அதைத்தான் செய்திருப்போம் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இளைய சமூகம், குழந்தைகள் போன் என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள, சினிமா என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள, ஒரு கேம் என்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள மூழ்கி இருக்கிறத பார்க்க முடியுது. உண்ணுவதற்கு போன், உறங்குவதற்கு போன், கக்கா போறதுக்கு கூட போன் தேவைப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த 2 குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கும் இறைவன் ஆறுதலை கொடுக்கணும். 13 வயது சக வகுப்பு நண்பனோட சின்ன தகராறு, இதுக்கு என்ன தீர்வு இந்த பையன் கையில் எடுத்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படுகொலை செய்யணும், அதை மறைக்கிறதுக்கு துண்டம் துண்டமாக வெட்டணும், அதை பொதி செய்யணும், யார் கண்ணிலும் படாமல் அது எங்காவது ஒரு தூர இடத்துல போட்டணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு தூரம் மனமாற்றத்தை அந்த குழந்தைகளிடத்துல ஏற்படுத்தியிருக்கின்றதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இன்னைக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் குன்றி மனநிலை பாதிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஏதோ ஒரு சிக்கலோட வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இவர்களை திரும்பி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இவர்களோட விளையாட நமக்கு நேரம் இல்லை, இவங்களோட கதைக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நிலால உட்கார்ந்து சோறுட்டி கதை சொல்லி இப்படியான காலம் எல்லாம் இப்ப கிடையாது. ஏதோ ஒரு வகையில படிப்பு அப்படின்னு ஓடுகின்ற சந்தர்ப்பமும், ஏதோ ஒரு வகையில உழைப்பு என்று ஓடுகின்ற சந்தர்ப்பமும், ஏதோ ஒரு வகையில பல்வேறு சூழ்நிலைகளை மனிதன் எந்திரமாக ஓடிக்கொடுகின்ற ஒரு சூழல் உருவானதுனால குடும்பங்கள்ல நிம்மதி போச்சு, சந்தோஷங்கள் பேத்து, குழந்தைகளுக்கு இப்போது வீடும் சிறை கூடமாக மாறி இருக்கின்ற ஒரு அவலம். நிம்மதியை தேடி பார்த்தான், அது கிடையாது. தாயோடைய அன்பு கிடையாது, தந்தையுடைய அன்பு கிடையாது, குடும்பங்கள்ல எதுவுமே இல்லை. இதுதானா உலகம் அப்படின்னு வெறுத்திருந்தவனுக்கு சின்ன பிரச்சனை வரும்பொழுது கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பது அவன் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம்தான், மன மாற்றம்தான் இதுக்கான காரணம் என்பது தெரிகிறது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடந்திருப்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்கப்பட்டாலும் காரணிகள் அறியப்படாமல் காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு திருமணங்கள் எவ்வளவு வேகத்தில் நடக்குதோ அவ்வளவு வேகத்துல டிவோர்ஸ் என்கின்ற அந்த விவாகரத்தும் நடந்து முடிவதை பார்க்க முடியுது. சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்தின் தேவை இருப்பதனால் இந்த 2 குடும்பங்களுக்கும் இறைவன் ஆறுதல் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.